நீ உண்மையாக இருப்பது எப்பொழுதுமே உன்னுடைய பலம்தான். போலியாக நடிப்பவர்கள்தான் நலமாக இருக்கின்றார்கள் என்று தவறாக நீ சித்தரித்து கொள்ளாதே. அவைகள் எல்லாமே தற்காலிகமானவை. ஆனால் உண்மைக்கும் நேர்மைக்கும் எப்பொழுதும் ஒரு நிலைப்புத்தன்மை இருக்கின்றது. வெற்றியை எதிர்பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சில தோல்விகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது என்றால் அப்பொழுது துவண்டு விடாமல் அதில் இருக்கக்கூடிய கற்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு நகர்ந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அனுபவ பாடங்களை மதிக்க தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அவதிகளாக எண்ணி விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் சந்தோஷமும் இப்பொழுது காணும். இன்னும் சிறிது நேரத்தில் பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வர காத்திருக்கின்றது. உன்னிடம் எதுவும் இல்லை என்று மட்டும் நீ நினைத்து விடாதே. உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களையும் நான் உனக்குள் தான் வைத்திருக்கின்றேன். நீ மகிழ்ச்சியாக உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்வாயானால் அனைத்து இன்பமும் உன்னால் ஈர்க்கப்பட்டு விடும். என் நேரமும் பிரச்சனைகளையும் கவலைகளை பற்றி சிந்திக்காமல் உன் மனதை நீ வலுப்படுத்தி வைத்துக்கொள். யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்று வருத்தப்படாதே. உன்னை நேசிக்க இந்த வாராகி இருக்கின்றேன். உன் வாழ்விற்கு தேவையான நபர்களை தானாக உன்னை நேசிக்க நானும் அனுப்பி வைப்பேன். வாழ்க்கையில் விடாமுயற்சி, நிம்மதி, நம்பிக்கை இவையெல்லாம் உணர்வுகள். இதை அனுபவித்து வாழ வேண்டும். ஒரு வார்த்தை ஆறுதலாக இருக்கின்றது. ஒரு வார்த்தை சிலரிடமிருந்து வரும்பொழுது அது கஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் அந்த தவறு அவர்களிடத்தில் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்குள் தான் இருக்க வேண்டும். பிறருடைய சொற்களோ செயல்களோ உன் மனதை பாதிக்காதவாறு நீதான் அதை வலுப்படுத்தி பலப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். கனவுகளுக்கு பின்னால் நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவற்றை எல்லாம் சுலபமாக நிஜமாக்கி தர என்னால் முடியும். இந்த வாராகியின் பின்னால் நீ வந்தால் போதும். உன் பக்திக்கு அளவு இல்லை. நீ சிந்திய கண்ணீருக்கும் அளவு இல்லை. இது இரண்டுக்குமான பரிசு சற்று நேரத்தில் உன்னை தேடி வரும். உன் கண்ணீர் துளியை நான் பார்க்கவில்லை என்று நினைத்து விடாதே. நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு தண்ணீர் துளிக்கும் வழிவகைகளை நான் செய்து விட்டேன். அதை இன்பமாக மாற்றி உன்னிடத்தில் திரும்ப கொடுக்க நான் இப்பொழுது தயாராக தான் வந்திருக்கின்றேன். உன் தாயாக இருந்து உன் வாழ்விற்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் நான் பொறுப்பாக இருந்து செய்து முடிப்பேன். நீ கஷ்டப்பட்டால் என் மனம் தாங்காது. கவலையோடு இருக்காதே, சந்தோஷமாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து சரி செய்து தருவேன். உன் நிலைமையை சீராக்குவேன் என்று இப்பொழுது வாக்களிக்கின்றேன். யாரிடத்தில் நம்பிக்கை வைத்து ஏமாந்தாயோ அதே இடத்தில் மீண்டும் நம்பிக்கையை பெறக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். நொடி பொழுதில் அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். கடைசி நொடியில் மாறிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் அதிசயம் இப்பொழுது பெரும் மகிழ்ச்சியாக உன்னை தேடி வரும். எளிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நேர்மையான வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையை வாழ்கின்றாய் என்று பெருமை கொள். நன்மையை நினைக்கும் உனக்கு உன் வாழ்விற்கு நன்மைதான் நடக்கும் என்ற தெளிவை பெற்றுக்கொள். சிரமங்களை எல்லாம் தவிர்க்க முயற்சிக்காதே. அதை எதிர்கொண்டு வெற்றி நடை போட முயற்சி செய். உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களும் உன்னை தேடி வர நான் வழி செய்வேன். நல்லது நடக்கும்.